சரண்யா மௌனம் என்கிட்ட தான் சொன்னாங்க. இந்த அப்படியா? அழகர் சாமி குதிரை நடிக்கும்போது, "அப்புக்குட்டி இந்த படம் உங்களுக்கு நேஷனல் அவார்டு" அப்படின்னாங்க. ஓ! உண்மையாவே அது எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சிலருக்கு டக்குன்னு தோணுது, அது அப்படியே நடக்குதுன்னு தான் சொல்லணும். எனக்கு சென்னைக்கு வந்தோடனே பேரை சிவபாலன்ங்கிற பெரிய பேரா இருக்குன்னு சிவானி மாற்றிக்கிட்டேன். ஓ! ஸ்டைலிஷா அப்படியே குட்டியா. குட்டியாக மாற்றிக்குவேன் அப்படின்ட்டு. ஆ. அப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ள அந்த நேம் வந்து அப்புக்குட்டி. ஆ. அப்படிங்கிறப்ப அந்த படம் நடிக்கும்போது எல்லாருமே என்னை வந்து விஷ்ணுவிலேருந்து சூரியலேருந்து எல்லாருமே அப்புக்குட்டின்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் கிடைக்குது. வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்புக்குட்டின்னு. ஸோ இப்போ நீங்க வந்து நல்லா டேரிங்காவே சொல்லலாம். அந்த படத்துக்கு நீங்க வாங்கின சம்பளம் எவ்வளோ? அந்த படத்தில் சம்பளம் தான் எனக்கு 5000 ரூபா சம்பளம். அவ்வளோதானா சார்? ஆமாம், படம் ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு 5000 ரூபா தான் சம்பளம். அவர் படத்தில் காமெடி நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியா? ஆமா, அவர் வந்து லீடா, சூர்யா ஆமாம், அவர்கள் சூரிய லீடா, லீடு நீங்க எனக்கு காமெடியா? காமெடியாக பண்ணணும்னு ஆசை. நான் சூரியட்டே சொல்லியிருக்கேன், பாபா இருந்தால் சொல்லுங்கள் பாபா. அவர் ஒன்றே சொல்லுவார், பாபா வரட்டும் பாபா, கண்டிப்பாக பாபா உங்களுக்கான ரோல் வந்தால் சொல்கிறேன் பாபா. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான செலிபிரிட்டி தான் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா, இவரோட பேர்ல தான் குட்டி இருக்கு. ஆனா இவர் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய படங்கள். பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் வந்து அப்படியே அசால்ட்டா வாங்கியிருக்காரு. எஸ், நேஷனல் அவார்ட் பத்தி தான் சொல்றேன். ஒரு மிக சிறந்த நடிகர் அப்புக்குட்டி வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களை பார்க்கும் போதே எனக்கு ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க சார். ரொம்ப பிரைட்டா வந்திருக்கீங்க. 2026 எவ்வளோ பிரைட்டா உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு? 2026 எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 2025 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ், கோவா ஃபெஸ்டிவல், இப்போ கூட எம்ஜிஆர் சிவாஜி அவார்ட், அதெல்லாம் வந்து வாங்கினது எனக்கு பெரிய சந்தோஷம். 2026 நானும் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கேன். நிறைய படங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. நான் நடித்த படங்கள், லீடாக நடிக்கிறேன், கேரக்டர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் எனக்கு பெரிய சந்தோஷம். ஓகே, மக்களை மகிழ்விக்க போகிறோம். நானும் எதிர்பார்ப்பில் இருக்கேன், என்னென்ன படம் எப்படி மக்களை போய் சேரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம். அழகர் சாமியின் குதிரை மாதிரி ஒரு ஃபீலில் திருப்பி வந்து அப்புக்குட்டி அவர்களை எப்போ பார்ப்போம் அப்படின்னு வந்து பயங்கரமாக காத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான படங்கள்லாம் இப்போ ஆவலா காத்துட்டு இருக்கு ரிலீஸ்க்காக 2026? அழகர் சாமியின் குதிரைங்கிற படம் ஒரு ஆணித்தரமான ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் அந்த படத்தை விடன்னா நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த படம் மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ஒரு நல்ல பேர், நேஷ்னல் அவார்ட், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த படம். சொல்லப்போனால் நம்மளும் ஹீரோ ஆகுமா அப்படின்னு நினச்ச எனக்கு வந்து ஒரு ஹீரோவான ஒரு அந்தஸ்து, அந்த படம் ஒரு அவார்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹாப்பி. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஓடித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி நான் பண்ண படம் இப்போது இடையில வந்து வாழ்க விவசாயி அப்படின்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன். பொன்னி மோகன் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. ஜெய்கிரிஸ் ஒரு தம்பி தான் இசை. இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு படம். ஒரு ஆக்டிங்கில் நல்ல பேர் கிடைக்கும். வசுந்தரா மெயினா என் கூட லீடாக பண்ணியிருக்காங்க. வசுந்தரா ஹீரோயின். அந்த ஹைட்டாக ஒரு பொண்ணு இருக்கும் தெரியும், பேராண்மை படத்துலையும் வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்கல்ல. கரெக்ட். அந்த பொண்ணு பார்த்தாலே தெரியும். டைரக்டர் முதல் முறையாக அந்த பொண்ணை வந்து என்கிட்ட வந்து அவங்க தான் ஹீரோயினுங்க, அந்த பொண்ணு என்னை விட ஹைட்டுங்க, நான் எப்படிங்க அந்த பொண்ணு கூட போய் ஹீரோவாக நடிக்கிறது அப்படின்னு. சார், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து குள்ளம், எங்கள் அம்மா ஹைட்டு தெரியுமா அப்படின்னாரு. சரி, எப்படி வருமோன்னு தெரில, நான் டவுட்டில் தான் போனேன். ஆனால் வந்து அந்த கதை ஸ்கிரிப்டு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஊரில் கிராமத்தில் அவங்களுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், அது ஏற்றத்தாழ்வுங்கிறது ஹைட்டில் இல்லை, ஒரு மனசில் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டு, ஒரு விவசாயிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட்டு. பர்ஃபார்மன்ஸாக 2 பேருமே நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்கோம் அந்த படம். அடுத்த நேஷனல் அவார்டுக்காக தான் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங், கரெக்டா? பெண்கள் வாயிலேருந்து வந்தால் கண்டிப்பாக அப்படியே நடக்கும். கண்டிப்பாக வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா. ஏன்னா சரண்யா மௌனம் என்கிட்ட தான் சொன்னாங்க. அப்படியா? அழகர் சாமி குதிரை நடிக்கும்போது, அப்புக்குட்டி இந்த படம் உங்களுக்கு நேஷனல் அவார்டு அப்படின்னாங்க. உண்மையாகவே அது எப்படி கணிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சிலருக்கு டக்குன்னு தோணுது, அது அப்படியே நடக்குதுன்னு தான் சொல்லணும். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதே இயக்குனர் கூட திரும்ப ஜீவகாருண்யன்னு ஒரு படம் இப்போ திரும்ப அதுவும் முடிஞ்சுது. இந்த வருஷம் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. 2 படம் லீடாக நடித்து இப்போ ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, திரும்ப இந்த வருஷத்துக்குள்ளே எத்தனை படம் பண்ணுவோன்னு தெரியல. ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ ஜீவகாருண்யமும் வந்து வில்லேஜ் சப்ஜெக்டா இல்லை வந்து ரொம்ப அர்பனா சிட்டியோட வைபிள் இருக்குமா? வில்லேஜ், பட் வந்து இது ஒரு மருத்துவத்தை பேஸ் பண்ண படம். ஒரு மருத்துவம்னா எப்படி இருக்கணும்,
ஒரு தப்பான ஒரு மருத்துவம் ஆனால் என்ன ஆகும், அப்புறம் ஒரு ஒரு உயிருங்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த கதை மெயின் வந்து உயிர் தானே, ஒரு மனுஷனை உயிர் வாழ்கிறது தான் முக்கியம். உயிர் இல்லைன்னா இங்கே அவ்வளோதான். ம். அப்படிங்கிறப்ப அந்த உயிரை எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் என்ன ஆகும் ம். அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ம். இயக்குனர் மோகன் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே நான் கதை சொன்னேன்னு வச்சுக்கிங்க, அவ்வளவுதான். ஐயோ படம் என்னன்னா நாங்கள் முடிச்சு தேட்டருக்கே வரல, அதுக்குள்ளே ஃபுல் கதை சொல்லிட்டே இருந்தார். ஆ. ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும், அம்மா ஒய்ஃப், ஒரே ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு அவங்க அப்பா ஒரு அன்பு எவ்வளோ ஈர்ப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு, ஒரு நல்ல ஃபீலான குட் மூவி. இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேம்மா. எல்லாமே நேஷனல் அவார்ட் நோக்கி தான்ப்பா நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லைம்மா, கலெக்ஷனை நோக்கியும் போக வேண்டியிருக்கு. கலெக்ஷன். ஆமாம், மெயினாக வந்து இப்போ வந்து கலெக்ஷனை வச்சு தானே இப்போ நமக்கு சம்பளம் ஏறும். நேஷனல் அவார்ட்னால வந்து ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது கௌரவம். இல்ல அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ஜென்ரலா ஆடியன்ஸ்க்கு தெரியாதுல்ல. நேஷனல் அவார்ட் வந்து வாங்கிட்டா சம்பளம் வந்து தானாவே வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு அங்கீகாரம் தானே தவிர்த்து ப்ரொடியூசர்ஸ் சம்பளம் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்த வாய்ப்புகள், அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகுது, அதை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் ஏறும். நேஷ்னல் அவார்டு வாங்கினால சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்கங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காரு, ஒரு நேஷ்னல் அவார்டு நடிகர் அப்படின்ட்டு, அது ஒரு அங்கீகாரம். அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது நிறைய கிடைக்கும். ஆமாம், இப்போ நான் லீடாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து நான் லீடாக பண்ணுறேன்ல, அது அந்த படம் பண்ணதுனால தானே. இல்லைனா எனக்கு லீடாக கூட வாய்ப்பு இல்லைல்ல. எத்தனை பேர் இங்கே ஹீரோவாக சுற்றிட்டு இருக்காங்க. சாலி கிராமத்தில் நம்ம நடிக்கணும் எவ்வளோ பேர் வர்றாங்க. பட் வந்து நம்ம ஒரு லீடாக பண்ணதுனால தான் நம்ம ஹீரோ. இல்லைனா ஹீரோவாக நான் நடிச்சிருக்க முடியாதுல்ல. அந்த வகையில் எனக்கு சுசீந்திரன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஆஹா, சூப்பர். அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். நீங்க இப்போ வந்து நிறைய லீட் ரோல்ஸ்ல வந்து நடிக்கிறதுனால உங்களை வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல, காமெடி கேரக்டர்ஸ்ல பார்க்க முடியலையே, உண்மையா அது? அது காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோவாக நடிச்சதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவாரா மாட்டாரா, இல்லை ஒருவேளை சம்பளம் அதிகமாக கேட்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் நம்ம கம்மியாக கேட்டாலும் எங்கள் படம் பட்ஜெட் தான் சொல்கிறாங்க சினிமாவில். நம்ம ரொம்ப கம்மியாக வந்து சம்பளம் பேசுவோம். அப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இன்னும் பட்ஜெட் கம்மிம்மா, ரொம்ப கம்மி சார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூழ்நிலைக்கு ஐயா வேணாங்கிறப்போ தான் அவங்க ஒத்துக்குவாங்க அந்த சம்பளம். ஓ, நீங்க சொன்ன சம்பளம். ஆமாம், ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு எங்கே வருவாங்க, அப்படியே இறங்கி வந்து ஒரு எல்லை மீறி நம்மளும் ஐயோ போதுண்டா, இதுக்கு மேலே எங்கடா இறங்கி போகிறது அப்படின்னு. ஆமாம், துண்டை கட்டி டீலிங்லாம் பேசி கையை இழுத்து டயர்டாக நம்ம நடிக்கிறத விட இங்கே சம்பளம் பேசுகிற பெரிய பிரச்சனை தான். இதுதான் நிறைய பேர் மேனேஜர் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சார் ஒரு 5-6 மேனேஜர் இருக்காங்களா? எல்லா மேனேஜரும் வந்து நம்ம 5-6 மேனேஜர் இருந்தாங்க. ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு மேனேஜர் இல்லைம்மா, என்ன மேக்ஸிமம் சினிமாவில் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் வந்து எனக்கு மேனேஜர்ஸ் இருக்கும்போதே வந்து நான் வந்து சம்பளம் நானாக தான் பேசிக்குவேன். ஏன்னா வந்து ஒரு படம் வந்து கதை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதில் போயிட்டு ரொம்ப சம்பளம் கேட்டு அவங்க அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு நியாயமான ஒரு சம்பளம் கொடுக்குற இதாக இருக்கும். அதனால் கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் தான் ஆகணும். சினிமாவில் நான் ஃபிக்ஸட் சம்பளம்னே எந்த நடிகருமே வாங்க முடியாது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சம்பளம் வேறுபடும். ஓகே, அப்படி தான் இங்கே போயிட்டு இருக்கு. நான் ஒரு எல்லை வச்சிருப்போம், எப்போ இதுக்கு கீழே நம்ம இறங்க முடியாதுடா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் இவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சம்பளத்தை இப்போ சொல்லக்கூடாது. அப்படி ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ மேனேஜர் பற்றி சொன்னதுனால கேட்குறேன். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் சினிமா பற்றி பெருசாக வந்து ஒரு அறியாமையாக இருக்கும்ல, அப்போ வந்து மேனேஜர்ஸ்னால வந்து ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். அந்த மாதிரி உங்களுக்குலாம் நடந்திருக்கா? ஏதாவது மேனேஜர் ஏமாற்றி ஐயோ என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு காசே வந்து டீலிங்கில் போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய படம் போயிருக்கலாம்? இல்லைம்மா, மேனேஜர்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு தான் வாய்ப்பு வருது. மேனேஜர்ஸ் வந்து அவங்க ஒரு சும்மா வேலை தான் பார்க்க முடியும். நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம், நம்மளை பார்த்து புக் பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. மேனேஜர்ஸ் வந்து அந்த வேலையை பார்க்க தான் அவங்க செய்ய முடியுமே தவிர்த்து அவர் மேனேஜர்ஸை வச்சு நமக்கு வாய்ப்பு வர்றதில்ல. இப்போ நமக்கு வந்து போய் கேட்குறது, சம்பளம் வாங்குறது, சப்போஸ் நம்ம 2-3 வாட்டி வந்து கேட்டால் என்ன ஆகும், இருந்தாலும் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு என்னையா அது ப்ரொடியூசரே நம்ம மேலே கடுப்பாயிருவாங்க, இன்னும் காசு ரொம்ப தொல்லை பண்ணுறாரு அப்படி. இதே மேனேஜர்ஸ் கேட்டால் அந்த பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் மேனேஜர்ஸை தவிர வந்து நம்மளை இன்னும் இது வரைக்கும் யாரும் ஏமாத்தலாம், யாருமே ஏமாத்தலாம். உஷாராக தான் இருந்துருக்கேன். ஏமாத்துறாங்க எதுக்கு இப்போ கண்டுக்கிட்டு அந்த அளவுக்கு ஏமாற்ற மாட்டாங்க, நம்பிக்கை தான். ஓகே, பட் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்களால பாசிட்டிவும் இருந்திருக்கும், நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் இருந்திருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரியே வந்து சிவபாலன் அவர்கள் அப்புக்குட்டியா மாறின தருணம் எப்படி இருந்துச்சு? எனக்கு சென்னைக்கு வந்தோடனே பேரை சிவபாலனுங்கிற பெரிய பேரா இருக்குன்னு சிவானி மாத்திக்கிட்டேன். ஓ, ஸ்டைலிஷா அப்படியே குட்டியா மாத்திக்குவேன் அப்படின்ட்டு. அப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ள அந்த நேம் வந்து அப்புக்குட்டி.
அப்படிங்கிறப்ப அந்த படம் நடிக்கும்போது எல்லாருமே என்னை வந்து விஷ்ணுவிலேருந்து சூரியலேருந்து எல்லாருமே அப்புக்குட்டின்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் கிடைக்குது. இப்போ அந்த கேரக்டர் நேமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிவாங்கிறது போயிடுச்சு. இப்போ அப்புக்குட்டின்னு கூப்பிட எனக்கும் ஒரு செல்லம் மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க அப்புக்குட்டின்னா அசால்ட்டாக கூப்பிட்றாங்க, சிவானா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இவன் கூப்பிடும்போது அப்புக்குட்டி இங்கே வாயா அப்படி வாடாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னோட சின்ன பையன் அந்த வைரவெல்லாம் என்ன வாடான்னு தான் கூடுவான். வாடா அப்புக்குட்டி அப்படிவான். அப்படி ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி ஒரு நேம்ங்கிறதுனால அந்த கேரக்டரும் பிடிச்சி போயிடுச்சு. அது அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அது சுசீந்திரன் சார் தான் காரணம். அது ஒரு விளையாட்டாக இருந்த ஒரு இன்றைக்கி ஒரு நம்மளை வந்து சந்தோஷமாக என்னென்னா, நம்ம மரியாதை கொடுக்குறத விட அப்புக்குட்டி வாங்குற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக, அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆனா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும், மழுப்பக்கூடாது. ஓகேவா? நீங்க ஆக்சுவலா வெண்ணிலா கபடி குழுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, பட் பெருசா மக்கள் மத்தியில வந்து அது தெரிய வரல. பட் வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்புக்குட்டின்னு. ஸோ இப்போ நீங்க வந்து நல்லா டேரிங்காவே சொல்லலாம். அந்த படத்துக்கு நீங்க வாங்கின சம்பளம் எவ்வளோ? அந்த படத்துல சம்பளம்னா எனக்கு 5000 ரூபா சம்பளம். அவ்வளோதானா சார்? ஆமாம், படம் ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு 5000 ரூபா தான் சம்பளம் வெண்ணிலா கபடி குழுக்கு. ஆமாம், வாங்கினது. ஆனால் விஷ்ணு விஷால் வந்து அந்த படம் நடக்கும்போதே வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் கம்மின்ட்டு அவருக்கு தெரியும். அப்போது அந்த செலவுக்கு வந்து விஷ்ணு விஷால் வந்து எங்களெலாம் ஹெல்ப் பண்ணோம். உண்மையாகவே அந்த டைமிங்கில் வந்து நாங்களே எதிர்பார்க்கல. அந்த டைமிங்கில் டக்குன்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு 15000 ரூபா டக்குன்னு வந்து கொடுத்தாப்புல எல்லாத்துக்கும். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு படத்தில் ஷூட்டிங் போய் ஆகணும், வேறு வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா வருமானம் இதை வச்சு தான் சாப்பிட்டாகணும், வாடகை கொடுக்கணும். இக்கட்டான நிலைமை தான் உண்மையாக அந்த டைமிங்கில். அப்போ வந்து விஷ்ணு விஷால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களாம் எல்லோரும் காசு கொடுத்தோன்னே பார்க்கணும், நம்ம உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனான மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த இல்லாதப்போ வந்து கொடுக்குறது இருக்குல்ல, அது விஷ்ணு விஷால் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு நாள். உண்மையாகவே அதில் வந்து நண்பர்கள் அது ஒரு பெரிய ஹாப்பி தான். ஒரு இல்லாதப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயம் அது மறக்க முடியாது. இன்றைக்கி அது சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரில் அதே மாதிரி காமெடி கேரக்டர்லாம் பண்ணுறவங்க லீடாக பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறது இல்லை. சப்போர்ட்டிங் கேரக்டர் அதே மாதிரி காமெடி கேரக்டர்ஸ் என்ன காரணம்? பேமெண்ட் தான் காரணமா இல்லை வந்து மதிப்பும் ஒரு விஷயமா? ரெண்டுமே இருக்குது. பேமெண்ட்டும் இப்போ வந்து லீடு இப்போ வந்து லீடாக பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும் லீடாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். ஒரு அதில் போய் ப்ரொமோஷன் ஃபஸ்ட்லேருந்து போகணும், எண்டு வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் ஒரு மைண்டு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இதே காமெடி நான் பண்ணும்போது அந்த பிரச்சனையே கிடையாது. நடிச்சிட்டோன்னு வச்சிங்க, ஒரு ரோல் பண்ணிட்டோன்னு வச்சிங்க, அந்த படம் எப்படி தான் ரிலீஸ் ஆகும், வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சீன் பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தைரியமாக இருக்கலாம். எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும். லீடுங்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாம் நம்மளை வச்சு வரும்போது அந்த படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும், நல்லா போகணும் அப்படிங்கிற பொறுப்பு ஜாஸ்தி. நான் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கேன், காமெடியை நடிச்சிட்டு இருக்கேன், கேரக்டரும் நடிச்சிட்டு இருக்கேன். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து எல்லா ரோலும் பண்ணணும்னு ஆசை. லீடாக எனக்குன்னு கதையில் வந்து இந்த ரோல் நல்லா இருக்குது, இப்போ அப்புக்குட்டி ஹீரோ நடித்தா நல்லா இருக்குங்கிற ரோல் நான் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நெகட்டிவ் ரோலும் நிறைய பேர் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, அதையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு வர்றது ஏதோ ஒன்று நம்மளை எதிர்பார்த்து தானே வர்றாங்க, பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இது தானே நடிகருக்குள்ளே நான்லாம் கண்டிஷன் போட்டுருக்கல. சேதுலாம் இப்போ எல்லா ரோலும் பண்ணுறது. விஜய் சேதுபதி நண்பன், வெண்ணிலா கபடிக்குள்ளே நாங்கள்லாம் பண்ணோம். இன்னைக்கு சேது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு, ஹீரோவாக பண்ணுறாரு. பெரிய விஷயம். சேதுலாம் வந்து ஹார்ட் ஒர்க்கு உண்மையாகவே நல்ல தம்பி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்புன்னா டக்குன்னு இப்போ எங்கள் படம் ப்ரமோஷன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதுக்கெலாம் வந்து ஃபஸ்ட் லுக்கு வெளியிட வந்தாப்புல. அது அந்த நட்பு வந்து உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது சினிமாவில். ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து நட்பு இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ இந்த ரெஃபரெல்லாம் நடக்குமா சார் உங்களுக்குள்ள? அவர் வந்து ஏதாச்சும் படத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் இருந்தால் அவங்கள ரெஃபர் பண்ணுறது, நீங்கள் அவருக்கு சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய ரெஃபரல்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கா? ஆமாம், சங்குத்தேவன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள் நடிகை பண்ணி படம் சங்குத்தேவன் ஒரு படம். அந்த படத்தில் நெகட்டிவ் நான் தான் வில்லனே படத்தில். அந்த படம் ஒரு 4 நாள் ஷூட்டிங் போச்சு, ட்ராப் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே ரொம்ப வருத்தம் அந்த படம். அது சில காரணங்களால் நின்று போச்சு. அதுக்கப்புறம் என் ரோல் அமையலைன்னு தான் சொல்லணும். இவர் சேது கூட எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசை, பட் ரோல் அமையணும். ரோல் அமைஞ்சாதான் சேதும் சொல்ல முடியும். அவர் மட்டுமே புஷ் பண்ண முடியாது. ஒரு டைரக்டர் நினைக்கணும், சேதுவும் அந்த ரோல் அப்புக்குட்டி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். டைரக்டர் சொல்லும்போது தான் ஒரு ஆர்டிஸ்டே சப்போர்ட் பண்ண முடியும். எடுத்தோடனே ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா டைரக்டர் தான் கேப்டன் அப்படிங்கிறப்ப அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அமையும்.
இப்போ சங்குதேவன் அமைகிற மாதிரி இருந்தது இல்லை. ஆமா. பெரிய எனக்கும் சேதுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இன்னும் பண்ணல. சீக்கிரம் பண்ணுவோம். அவளா காத்துட்டு இருக்கோம் ஆமா, நாங்க. அது டைரக்டருங்க யாராவது ஆசீர்வாதம் பண்ணி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், மகாராஜா படத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சது, ஆனா நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களாமே, வாட் இஸ் திஸ் சார்? இது முழுக்க முழுக்க பொய்யுமா? பொய் தானா? ஆமா, என்னன்னா அந்த ரோல் வதந்தியா? வந்தது உண்மை. ம். டைரக்டர் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னார். அப்போ உருவத்தில் நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்ல, ஆமா, நல்லா நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கீங்க. இருந்தேன்ல, அந்த மைண்டில் இருந்துட்டு ம். பண்ணால் நல்லா இருக்குங்கிற மைண்ட் செட்டில் அப்புறம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சோன்னே, சார் நான் அந்த ரோல் நான் உங்களுக்கு நினச்சோம், பட் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டீங்க, ம். அதனால் அந்த ரோல் கொஞ்சம் டவுட்டு, உருவங்க முக்கியமாக இருக்குது சினிமாவில். ரோல் ம். பண்ணும்போது இந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி தான் ரோல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரூபத்துக்கு அந்த உருவத்தில் நான் அந்த டைமிங்கில் இல்லை, அதனால எனக்கு அந்த ரோல் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆமா. மத்தபடி நீங்க வந்து வேண்டான்னு சொல்லல வேண்டான்னு எப்படி மகாராஜா படத்தை. நல்ல ரோல், சேது கூட காம்பினேஷன், நம்ம வேணான்னு சொல்லுவோமா? ஆ. என்ன அடுத்த டைரக்டர் அதே டைரக்டர் விடக்கூடாது, எப்படியாவது ஒரு ரோல், நல்ல ரோல் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்க. ஆஹா, சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரியே வந்து உங்களை ஃபுல்லா வந்து கிராமிய சப்ஜெக்ட் இல்ல வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு காட்சிகளையே பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வந்து உங்கள்ட்ட இருந்து ஒரு கமர்ஷியல் படம் வந்து எதிர்பார்க்கலாம்? நல்ல ஒரு சிட்டி சப்ஜெக்ட், நல்ல ஒரு மாஸ் மசாலா நிறைந்த ஒரு படமா அப்புக்குட்டி எப்ப நடிப்பார்? உங்கள் ஆசை எனக்கு இருக்குது. இருக்கா? கதையோட வாங்க, நல்ல கதையோட நல்ல புடிசோட வந்தால் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். நல்ல முழுக்க ஃபுல்லாக காமெடி படம் பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஃபுல் காமெடி. ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட். மக்கள் உள்ளே வந்தாங்களா, நல்லா ஜாலியாக சிரித்தாங்களா, வெளியே போகும்போது அப்பா நல்லா சிரிச்சோம்பா அப்படின்ட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. ஒரு பக்கம் எனக்கு இந்த ஆக்டிங் லெவலில் ஒரு ஃபில்ம் படம் எனக்கு பண்ணால் கூட, இதுவும் ஒரு வகையான ஒரு இதுதான், மனிதனோட உணர்வை தூண்டக்கூடிய விஷயம். அதை விட எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஒரு மகிழ்விக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெண்ணிலா கபடிகள்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஒரு எல்லாத்தையும் அந்த தேட்டரில் எல்லோரும் நம்மளை பார்த்து சிரித்தது ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஹாப்பி. இப்போ சுந்தரபாண்டியன்லேயே கூட நெகட்டிவ் கலந்த ஒரு காமெடியன் ஆயிடுச்சு. ஆமா. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் எல்லாம் என்ன முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வெண்ணிலா கபடிக்குள்ளே எவ்வளோ கொண்டாடினாங்களோ, சுந்தரபாண்டியன் நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் ஒரு மாதிரி லுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த ஒரு நம்ம அப்புக்குட்டிங்கிற ஃபீல் வரல. இப்போ ரோல் என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து தெரிஞ்சதுக்கெல்லாம் என்னை திட்டினாங்க தேட்டரில். டேய் நீயாடா, டேய் குள்ள பயல அப்படின்லாம் திட்டினாங்க. ஆமாம், ஐயோ என்னடா இப்படி திட்டுறாங்க, இவன் இப்படி பண்ணுவான் நம்ம எதிர்பார்க்கலடா, நஞ்சு அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும் சில நேரத்தில். ரோல் வித்தியாசப்படும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த படங்கள், இப்போ சுந்தரபாண்டியன்லாம் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து இந்த காலம் இன்னைக்கு ஒரு ரீச், ஒரு ரோல் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த மாதிரி. இல்லைனா எல்லா படத்துலையும் ஒரே காமெடியாக போயிட்டுருப்போம், இல்லை அப்படி தானே இருந்திருக்கும். கண்டிப்பாக. அந்த வகையில் எனக்கு சினிமாவில் பெரிய சந்தோஷம், எல்லா ரோலும் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயம். ஆஹா, அருமை சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலாக காத்துட்ருக்கு. உங்களுக்காக ஏகப்பட்ட டீ வந்து ரெடியாக நாங்கள் வச்சுட்ருக்கோம். ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா சார்? டீ தான்மா. டீ தான். அப்போ கரெக்டான ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்காகவே வந்து ஃபாரின் டீ, நம்ம ஊர் டீன்னு ஏகப்பட்டது இருக்கு. எந்த டீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் சார்? பிளாக் டீயா இல்ல மசாலா டீயா? இது சென்ச்சா, ஓகேவா? இது வந்து சைனா டீ. மாச்சா ஜப்பான் டீ. நம்ம தமிழ்நாட்டில் ரோட்டில் விற்கிற டீயா கொடுங்க. மசாலா போகலாம் சார். சரி, எடுத்து பார்ப்போம். ஸோ மசாலா டீ உள்ள டீ இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் டொன்டடாயின். ஏமா மசாலான்னு இப்போ எழுதி கூட வைக்கலையே நீங்கள்? இது உள்ள வந்து காதல் இருக்கு. எல் ஃபார் லவ். ஓகே. ஸோ அப்புக்குட்டி அவர்களோட காதல் கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். மக்களும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. மறக்க முடியாத காதல்னா எங்கள் அம்மாவுடைய காதல். ஓகே. மெயினாக தான் எங்கள் அம்மா என் மேலே வச்சுருந்த ஒரு பெரிய லவ். அடுத்த ஸ்கூல் லவ் மறக்க முடியாது பசங்க. ஏன்னா அவங்க நம்ம லவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நம்ம மட்டும் லவ் பண்ணுவோம். அதனால் அந்த லவ் மறக்கவே முடியாது. அவ்வளோதான். மற்றபடி அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டைம் இல்லை. ஓகே. சரி, இப்படி சொல்லுங்க, நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடி படத்துல வந்து நடிக்கணும், லீடா நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னீங்களா? உங்களுக்கு ஹீரோயினா யார் வந்து இருந்தா சூப்பரா இருக்கும், பேர் வந்து வேற லெவலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்வதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நல்ல ஆக்டரு. ஒரு காமெடி படம் இப்போ ஊர்வசி அக்கா வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு டைமில். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண படங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படமே முந்தான முடிச்சு அவங்க காமெடி கலந்து ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ஒரு கதையில் வந்து ஹீரோயினிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரோல் அது வந்து பார்வதி மேடம். பார்வதியில் எனக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பொண்ணுங்க நல்லா பண்ணுறாங்க. இப்போ சிரிச்ச முகத்தோட ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பேர் என்னன்னா வாயில் வர மாட்டேன், தனுஷ் கூடலாம் நடிச்சது இல்லை,
தனுஷ் கூட இந்த குத்து சாங் நல்லா ஹிட் ஆயிடுச்சே. சாய் பல்லவியா? ஆ, ஆ. உனக்கு ரொம்ப ஆசைன்னு நினைக்கிறியா? அப்படிதானே? ஆ, சாய் பல்லவியோட டான்ஸ் மூவி. ஆமாம்மா, ஆ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமா இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள போனுங்க இது. வரே வா. அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆஹா, டான்ஸ் மூவி அப்புக்குட்டி அவர்கள் வேற லெவலா இருக்கே சார். நல்லா இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிடுச்சு மசாலா டீ. இப்ப அடுத்து என்ன டீ உங்களுக்கு வேணும்? ஜிஞ்சரா இல்ல மின்ட் டீயா, பிளாக் நீ டீயா? என்னம்மா டீ குடுக்குறேன்ட்டு உள்ள போயிட்டு ஏதோ எடுத்து கொடுத்தேன்னா Yes. டீன்னு நம்பி நானும் டீ வாசனையா கிடைக்குன்னு பார்த்தா எல்லாமே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல சார், நாங்க வேற லெவலா பெரிய டீ வந்து ஷூட்டிங் முடிஞ்சோடனே உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். சரி, ஏதோ பிளாக் எடுமா பாப்போம். பிளாக் பாத்துடலாமா? ஆமா, என்ன இருக்கு அதுல? நல்ல விஷயம் வந்திருக்கு சார். நல்ல விஷயம். காசு ஏதோ வச்சிருக்காங்களா உள்ள? நல்ல விஷயம்னாலே காசுதானா? ஆமா, அது இருந்தா தான் எதையுமே வாங்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. பாத்தியா? சொன்ன மாதிரியே இருக்கம்மா. ஆ, காசு பணம் துட்டு மணி வந்திருக்கு. நல்ல இல்லாம விஷயம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா. சோ 2026ல வந்து என்ன கோல் வச்சிருக்கீங்க? எவ்வளவு சம்பாதிக்கணும்னு, எவ்வளவு கோடிகள்ல வந்து சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு அப்புக்குட்டி அவர்களுக்கு? அதை சொல்லக்கூடாது, சைலண்ட். ஏன்னா பொறாம வந்துடும். சோ இது வந்ததுனால என்ன கேள்வினா, நீங்க சினிமா துறைக்கு வந்தோடனே வாங்கின ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளவு? 35 ரூபா சம்பளம். 35 ரூபாய். ஓகே. 30 ரூபா 35 ரூபா அந்த டைமில் அவ்வளோதான் கொடுத்தாங்க. என்ன ரோல் சார்? கும்பல் தான். அப்படியா? ஆமா, நமக்கு என்ன ஹீரோ வேஷமா கொடுப்பாங்க எடுத்ததில்ல. ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆமா, இருக்கும்போது. அதுதான். அது 35 ரூபா சம்பளம். அதில் ஒரு 10 ரூபா எடுத்துட்டு 25 ரூபாயும் கொடுப்பாங்க. சரி, வாங்கிட்டு போய் திரும்பி வரவும் வராது. வராமல் போனதான் அதிகம், ஆ, வந்தது கம்மி தான். ஓகே. சூப்பர் சார், அற்புதம். சோ 2 டீ முடிச்சிட்டீங்க. இன்னும் நிறைய டீ இருக்கா? ஆமா. டைம் இருக்கா? இருக்கு சார். சரி, ஓகே. நமக்கு ஷோக்கு வந்து நிறைய பிரேக் இருக்கு, டைம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ ஓகே, 1 மணி நேரம் போகும் போல இருக்கு. சரி, சோ இப்ப சென்ச்சா, மாச்சா, மின்ட், ஜிஞ்சர் எப்படியும் எல்லாத்தையும் திறந்து பார்க்கணும். நீயே ஒன்று செலக்ட் பண்ணி துற பார்க்கலாம். இது போலாமா? இப்ப வந்து ஜப்பான் டீ போலாமா? ஓகே, நீ ஜப்பானுக்கு போகணும்னு ஆசைப்படுற. ஆமா சார், ஜப்பானுக்கு தான் போக முடியல, டீ ஆச்சு நம்ம போவோம். சோ மாச்சா டீ உள்ளே. அப்படின்னா அல்வா. அல்வா நிறைய பேர் கொடுப்பாங்க. அதுதான் கேள்வி. ஏன்னா இங்க வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டுமே ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க அல்வாலாம் என் ரூம்ல வந்து ஃபுல்லா வைக்கலாம், அந்த லெவலுக்கு அல்வா வந்து நம்ம சினிமா துறையில ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா? அல்வா நிறைய இடத்துல, நம்ம ஒரு இடத்துல அல்வா வாங்கினா பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் அல்வா வாங்கிடும். அதனால எந்த அல்வா சொல்றது? சுவாரஸ்யமான ஒரு அல்வா. சுவாரஸ்யமான என்ன அல்வானா, நம்மளை வந்து ஒரு ஷூட்டிங் கூட்டு போகிறோன்ட்டு சொல்லிடுவாங்க. 3ஆம் தேதி நீங்கள் தான் பெரிய ரோலு, இந்த படத்துலேயே நீங்கள் தான் தலையை நிமித்தி படமே உங்களால் தான் திரும்பி நிற்க போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நாளைக்கு போகிறோன்னு பார்த்தா நம்மளை விட்டுட்டு ஷூட்டிங் போயிடுவாங்க. ஓ ஆமாம், அந்த படத்துலேயே நம்ம இருக்க மாட்டோம். அப்புறம் அது பெரிய அல்வாவாக இருக்கும். அந்த மாதிரி அல்வா நிறைய வாங்கியிருக்கோம். நிறைய வந்திருக்கு. ஆமாம். ஆனா நீங்க அவங்கள்ட்ட அப்புறம் கால் பண்ணி கேப்பீங்களா? அப்புறம் என்ன கேட்கறதா, விட்டு போயிட்டான், அல்வா கொடுத்துட்டானே, அவன் தான் அல்வா கொடுத்துட்டேன்னு சொல்லி பாக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். அது அவன் சொல்லுவான், 1000 அர்த்தம் சொல்லுவான். ஓகே. இல்லத்தில் வா, ப்ரொடியூசர் வந்து ஆளு கூட்டு போகக்கூடாது மாட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு ஆக்டர் வந்து சும்மா கூட்டு போய் நடிக்க வச்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரூம் போடணும், தங்க சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் மீறி தான் ஒரு டைரக்டர் கூட்டு போகணும். அங்கே ஏதாவது ப்ரெஷர் வந்தால் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஓ ஆமாம், அது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே இன்றைக்கும் நடக்குது. அது இப்போ ரூம் போடனா யோசிப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறத விட அங்கே அதை போய் தங்கி உணவு இதுக்கெல்லாம் இவ்வளோ பேமெண்ட் ஆகுமே, இந்த செலவு இருக்கு. ஒரு படங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. நாங்களும் அந்த அனுபவம்லாம் பண்ணுறோம். ஓகே. அண்ட் அதே மாதிரியே வந்து நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, நிறைய மெயின் ஹீரோஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. படம் போது அவ்வளோ க்ளோஸாக பழகி அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டுக்காம அல்வா கொடுத்தவங்களா இருக்காங்களா? அப்படின்னா எல்லாருமே தான் அல்வா கொடுக்குறோம். உண்மை அதான். அது ஹீரோயினிட்டு தான் நல்லா பழகுறோம், அதுக்காக அந்த அம்மா பொண்ணு அல்வா கொடுத்துருச்சு நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ அதனால அது ஒரு அல்வாங்கிறது எல்லாருமே தான். இப்போ நடிப்புங்கிறது வேறம்மா, அதை போய் நம்ம நடிப்பாக தான் பார்க்கணும். இப்போ வந்து அஜித் சார் நான் வந்து தான் அண்ணன் தம்பியாக நடித்தோம், அதுக்காக ஒரு அண்ணன் தம்பியாகவே இருந்துருவோம். அவர் வீடு எங்கேயோ இருக்குது, என் வீடு எங்கேயோ இருக்குது, அவர் வேலை வேற, என் வேலை வேற. அது கிடையாது. சினிமாங்கிறது ஒரு ஆக்டிங், அந்த கதைக்கு என்ன பண்ணுறோமோ பண்ணுறது தான். அஜித் சார் சொன்னப்பறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அஜித் சார் கூட 2 படம் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீரம், வேதாளம் அடையாளமே தெரியாத அளவுக்கு ரோல், தாடியெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அஜித் சார் கூட பண்ணணும்னு ஆசை. திரும்ப ரேஸ் அதுன்னு நிறைய படம். ஆமாம் சார், வாங்க சார் படம் பண்ணுங்க, நான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அது ஒரு சந்தோஷம். அந்த பழகின ஒரு 2 படமும் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். வேதாளமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், சிவா சார் காம்பினேஷன்,
திரும்ப ஒர்க் பண்ண ஆசை. அப்படிங்கிறப்ப தான் நான்லாம் அஜித் சாரை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் ஆப்பில் ஒரு வாய்ப்பை கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சென்ச்சா, மின்ட், ஜிஞ்சர் இருக்கு சார். ம் நீங்க தான் சூஸ் பண்ணணும். சிஞ்சர். ஜிஞ்சர் போலாமா? இப்போ ஏன் சிஞ்சர் ஓகே. ஜிஞ்சர் உள்ளே என்ன இருக்கு? என்ன ஸ்ப்ரேயா? பேட்டரி. ரொம்ப முக்கியம். சார்ஜ் இல்லைன்னா அவ்வளோதான், செத்துருவோம் நம்ம. ஸோ சினிமா துறையில வந்து யார் உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரியா செயல்படுறாங்க? ஏதாச்சும் ஒண்ணுனா அவங்க தான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, நல்ல ஒரு ரோல்ஸ்லாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு குருவா இருக்காங்கன்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு எல்லாருமே, எனக்கு ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வாய்ப்பு கொடுத்த அனைத்து டைரக்டருமே வந்து நமக்கு ஒரு குரு தான். ஒரு இயக்குனர் இல்லைன்னா ஒரு நடிகர் உருவாகவே முடியாது. தானாலாம் யாருமே வந்து முன்னேறது வந்து சும்மா சொல்லிக்கலாம். தானாக வந்துட்டோம், நாங்களாக வந்துடுறோம், யாரெல்லாம் வர முடியாது. இது ஒரு டைரக்டர் சப்போர்ட் வேணும், ஒரு தயாரிப்பாளர் வேணும், எல்லாரும் இருந்தால் தான் நம்மளாக உருவாக்க முடியும். தானாலாம் யாரும் உருவாக்க முடியாது. அந்த வகையில் சார்ஜி வந்து ஒரு டைரக்டர்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சார்ஜர் நமக்கு வந்து நம்மளை கொண்டு போகிறது ஒரு இயக்குனர். அப்படிதான். வேற என்ன சொல்றது? எந்த டைரக்டர்? ஏதாச்சும் ஒரு பேட்டரி தான் இருக்கு, அதனால ஒரு டைரக்டர் சொல்லுங்க. ஓடிட்டு இருக்குன்னா சுசீந்திரன் தான் காரணம். குதிரை சுசீந்திரன் சார். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா இயக்குனரும். ஓகே. அண்ட் சுசீந்திரன் சாரையும் உங்களையும் வந்து சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல எப்போ பார்க்கலாம்? அவர் டைரக்ட் பண்ண, நீங்க நடிக்க. இப்போ கூட நான் வள்ளி மயில் கூட ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரோல் இருக்குன்னா அவர் கண்டிப்பாக வந்து எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பார். இப்போ வள்ளி மயில் கூட ஒரு கெஸ்ட் ரோல், திடீர்னு தம்பி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குடா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரோல் கூப்பிட்டாரு. நான் அப்போ எனக்கு டேட் இல்லை, நான் வந்து சிராபூஞ்சியில் இருந்தேன், அதனால் வர முடியல. அப்புறம் வந்த பிறகு சொன்னார், சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் இருக்குடா, அதை பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ பாலசரவணன் நானும் அந்த ரோல் பண்ணோம். தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஒருவேளை அவருக்கு நினைக்கும் போது ஒரு நல்ல கதையில் வந்து நல்ல பெரிய ரோல் கிடைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுவார். ஆஹா, சூப்பர். இன்னும் 2 இருக்கு, மின்ட், சென்ச்சா. புதினா டீ போயிடலாமா? போயிடுவோம் வாங்க. மின்ட் டீ உள்ளே வெங்காயம். ஸோ இப்போ என்ன கேள்வினா, லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப கண்ணீர் விட்ட ஒரு தருணம்னா எந்த தருணம் உங்களோட வாழ்க்கையில? எங்கள் அம்மா மிஸ் பண்ண டைம். அதான் நான் ரொம்ப வாழ்க்கையில் மிஸ் பண்ணேன். அதுமாதிரி ஒருத்தர் என்னை ஏமாத்துறாங்க, அது எனக்கு மறக்க முடியாது. யாருன்னு கேட்காதீங்க. ஓகே ஓகே. அவங்க ஏமாத்துனது எனக்கு மறக்க முடியாது. ஓகே. ஆனந்த கண்ணீர் வந்த தருணம்? அதான் மெயின் வந்து சினிமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய சொல்லுவாங்க, ஏன் சினிமாவில் இப்படி கஷ்டப்படுறீங்களா? ஐயோ நல்லா தான் இருக்கும், நீயா கஷ்டப்படுற, அவனா ஏற்றிக்குவான். நல்லது. அந்த மாதிரி சினிமாவில் எனக்கு ரொம்ப அழகர்சாமியின் குதிரை, ஆனந்த கண்ணீர் தான், வெண்ணிலா கபடி குழு. ஏன்னா நம்ம நடிக்கிற தொழிலில் வந்து நம்ம முன்னேறும்போது தான், நடிக்கிற எந்த துறையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணால் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி எனக்கு இந்த படங்கள்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கு. அந்த விஷயம்தான் அடுத்து எனக்கு நல்ல படங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கொடுத்துட்டு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து 2000லேருந்து நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல சார், ஏகப்பட்ட மூவிஸ்லாம் வந்து நடிச்சாச்சு. ஸோ இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிங் ரோலே வந்து என்னை பார்க்குறாங்க, இல்லை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே பார்க்குறாங்க, நேஷ்னல் அவார்டுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அப்படி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து நான் கொடுக்கக்கூடிய ரோல் தான் நான் பண்ணுறேன். இது இந்த ரோல்னு தான் கிடையாது. மனிதன் வந்து ஒவ்வொரு ரோலாக வாழ்கிறான். எல்லா டைமும் ஹீரோவாகவே வாழ முடியாது. திடீர்னு பார்த்தா ஜோக்கர் மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஹீரோ பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப ரோல் தான் நம்மளை டிசைன் பண்ணுது. அது எந்த ரோலாக இருக்கலாம், ஜோக்கராக இருக்கலாம், ஒரு ஹீரோவாக கூட இருக்கலாம், காமெடினாக இருக்கலாம். அது நான் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் நான் வந்ததில்லை. ஓகே. ஏன்னா நடிப்புங்கிறது ஒரு நடிப்பே ஒரு பெரிய ஹீரோ தான். நம்ம கலை. ஆமாம், கலையில் அது இந்த ரோல் தான் நம்ம கிடையாது. அது எது கிடைக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தான். ஏன்டா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ காமெடியே நீ பண்ணிக்கலாம்பாங்க. இப்போ நானும் காமெடியே பண்ணிக்கலாம் தான் வந்தேன், திடீர்னு ஹீரோ ஆகிட்டாங்க. சரி, ஹீரோவும் வருது, அதையும் பண்ணுவோம். நான் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணல, ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்போ கூடி வச்சு பண்ணலான்ட்டு வர்றாங்க, எனக்குன்னு ஒரு நல்ல சம்பளம் தராங்க, நான் இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்ல முடியும். எனக்கு அந்த படம் நல்லா ஓடணும்னு ஆசை, ஓடும். இது கரெக்டா இல்லையா? கரெக்ட், நல்லா தான் போகுது. ஓகே. ஓகே. ஸோ இவ்வளோ வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, சினிமா உங்களுக்கு கொடுத்த ஒரு சூப்பரான விஷயம்னா எந்த விஷயம் சொல்வீங்க? மக்களுக்கு என்ன தெரியப்படுத்தினது. இப்போ என்ன வந்து ஒரு எங்கே போனாலும் ஒரு அப்புக்குட்டிங்கிற ஒரு அன்பாக வர்றாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு சினிமாவில் பெரிய கிடைச்ச பொக்கிஷம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு டைமில் நான் சொன்னது தான், ஒரு சாதாரண ஒரு டைமில் ஒரு மனிதன் வந்து ஒரு யாருன்னு தெரியாத பொழுது அந்த ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு சினிமாவில் வந்து ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் கூடயும் ஹாப்பியாக இருக்கும், எல்லோரும் அப்புக்குட்டின்னு ஒரு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க, நம்ம கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு சினிமாவில். ஓகே. அது வந்து கண்டிப்பாக வந்து வேறு துறையில் இருந்தால் எனக்கு இது கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. எத்தனை கோடி சம்பாதிச்சிருந்தாலும்
அது எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. இதில் வந்து எனக்கு வருமானமும் இருக்குது. பட் வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்போது மக்கள் நம்ம கூட காட்டக்கூடிய அன்பு இருக்குல்ல, நான் மக்களை வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன். என்னென்னா அது எந்த துறையிலும் கிடைக்காதுங்கிறது தான். ஓகே. இப்போ நீங்கள் அரசியலுக்கு போனால் கூட அது கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். சினிமாவில் வந்து ஒரு நடிகனுங்கிற ஒரு அன்பு இருக்குல்ல, அது பெரிய அன்பு. அது வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது நாங்கள் அனுபவிக்கிறோம், பல லொக்கேஷனில் பல மக்களை பார்க்குறோம், அதுவே பெரிய சந்தோஷம். சூப்பர். ஸோ ஃபைனலாக செஞ்சா இருக்கு, நானே பார்த்துட்டோமா? செஞ்சா உள்ளே ரப்பர் எஸ் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வந்து இந்த ஒரு விஷயத்தை அழிச்சா நல்லா இருக்கும்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? நிறைய விஷயம் இருக்கு. மன்னிச்சு கோபங்கள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சு அழிச்சிடணும். ஏதாவது இருக்கும், வராமல் போகும், கோவம் அப்பப்போ வரும், அதை மட்டும் அழிக்கணும்னு நினைப்பேன். ஓகே. அப்பப்போ கோவம் ஜாஸ்தியா வரும் உங்களுக்கு? ஜாஸ்தி எனக்கு மட்டுமா வருது, உனக்கு வராத? வரும் சார். ஐயோ இவர் என்ன மிரட்டுறாருப்பா. எல்லாருக்கும் வரும். அந்த வகையில் எனக்கு கோவம் வரும்போது அதை நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம கோவம் வருது, இது வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அது வந்து சினிமாவுக்கு வெளியில தான். சினிமா நிறைய பேர் சினிமாவில் கோவப்பட்டு அப்புக்குட்டி எப்போ நடிகை கூப்பிட்டா கோவப்படுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. சும்மா ஒரு சின்ன சின்ன கோபம் தான். அந்த மாதிரி வரும்போது இது நமக்கே கெடுதல் தானே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கோபங்களை அழிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டீ பார்ட்டி வந்து அருமையாக முடிஞ்சிடுச்சு. சூப்பர். கடைசி வரைக்கும் டீ கொடுக்கல நீங்க. அடுத்து உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போறோம். ஏமா அது கேப்பு 2 மணி நேரம் டைம் இருக்குமா டீ குடிச்சு? இப்போ சாப்பாடு வேறையா? இதுவும் பொய்யா தான் இருக்கும். தெரிய வந்துடும் இன்னும் ஒரே நிமிஷத்துல. பார்த்துடலாமா? பார்க்கலாம். ரெடியா சார்? சோ சாப்பாடு செக்மெண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுவா அதுவா? ஓகே. அப்புக்குட்டி அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் இப்ப நம்ம சொல்ல போறோம். ரெடியா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. மீன் குழம்பு. அப்படியே கண்ணுல ஒளிவட்டம் தெரியுது. ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? வயிறு சரியில்லைன்னா தேங்காய் பால், வயிறு நல்லா இருந்துன்னா ஆட்டுக்கால் பாயா. ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? ரெண்டுமே வேலைக்கு ஆகாத. வேற வழியே இல்ல, அது 2 தான் இருக்கு, அது சாப்பிட்டு தான் பொழைக்கணும்னா ஏமா ஒண்ணுமே இல்ல நீ பாட்டு இங்க இருக்குங்கிற? யோசிக்கணும் சார், யோசிச்சு. எல்லாம் கற்பனையில தான் வாழ்றத. இப்போ என்ன சொல்ல வந்த? தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம்னா திட்டுவாங்க, அதனால தக்காளி சாதமே பெட்ரு. தக்காளி. ஓகே. பீட்சாவா பர்கரா? இதுவும் ரெண்டுமே நமக்கு பிடிக்காத விஷயம். வேற வழி இல்ல. அது இப்ப வந்து எப்படின்னா இது சாப்பிட்டு தான் பொழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருங்க சார். அப்பனா எது சூஸ் பண்ணுவீங்க? உயிர் வாழ்ல ஆகி போச்சு, ரெண்டும் சாப்பிடுவோம். ஒண்ணுதான் கொடுப்பாங்களா? பீஸா சிக்கன் நமக்கு பிடிக்காது, அப்ப பர்கர்ல போயிடும். பர்கரே பரவாயில்ல, பெருசா இருந்தாலும். பெருசு வாய் தான், நம்ம வாய் பெருசா தான் இருக்கு, அதனால வச்சிடலாம். அற்புதம். அடுத்து பூரியா பொங்கலா? பொங்கல்மா, நல்லா சாப்பிட்டு தூங்கலாம், அதனால அது நல்லா இருக்கும். அதுவும் ஷூட்டிங் பொங்கல் சூப்பரா இருக்கும். ஷூட்டிங் பொங்கல் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, சீன் இல்லைன்னு வச்சுக்க, எங்கடா துண்டை போட்டு பாய வரிக்கலாம். சீன் இருந்தா ஓகே, சீன் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். சூப்பர். நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ். ஓகே. சிக்கன் 65யா இல்ல பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட் பெட்ரு தான். பிரெட் ஆம்லெட்டா? ஓகே. போனா போன்னு சாப்பிடுவோம். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? ரெண்டுமே பஜ்ஜி தான். மிளகா பஜ்ஜி கொஞ்சம் காரமா இருக்கும், அது சாப்பிடலாம். ஓகே. இது கொஞ்சம் கேஸ் ஆகுமா, உடம்பு பிரச்சனை வரும். எது? முட்டை போண்டா. ஆமா, எங்க நடுவெளி எங்க கும்பல் இருக்க இடத்துக்குலாம் போக முடியாது. ஒரே கூச்சமா இருக்கும், அவமானமா இருக்கும், அசியப்பட வேண்டியதா இருக்கும், அவன் தெரிச்சு ஓடுவான். அதனால மிளகா பஜ்ஜி பெட்ரு. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம் உடம்புக்கு நல்லது, அதனால நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? மசாலா கேஸ்டபிள்மா, அதனால மெது வடையே ஓகே. ஓகே. பரோட்டாவா பிரியாணியா? சூரிக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு நான் பரோட்டா பக்கம் போறது இல்லை, பிரியாணியே போயிடும். பிரியாணி பெஸ்ட். இட்லியா தோசையா? இட்லி அவிக்கிறவங்களை பொறுத்து இருக்கு, அதே மாதிரி தோசை மாதிரி இருக்க கூடாது. ஆமா, நல்ல நான் அரைச்சேன்னா 10 இட்லி கூட சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா, நான் இட்லி நல்ல தோசைலாம் அரைப்பேன் நல்லா. ஆனா உப்பு மாதிரி வரும் இட்லி. ஆஹா, அப்ப நெக்ஸ்ட் டைம் பண்ணி எடுத்துட்டு வாங்க சார், நீங்க பண்ற இட்லி. நான் ஷூட்டிங் போவோம், நம்ம அப்பதான் ஹோட்டல் வச்சிருப்பேன், எனக்கு அந்த வேலைலாம் பிடிக்காது. இப்ப அதெல்லாம் விட்டுட்டேம்மா. முன்னாடி சமைச்சது இட்லி வாங்கி வச்சு சாப்பிடுவோம். ஓகே. சோ இட்லி தான். இட்லி. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள். முடிஞ்சிடுச்சு இந்த செக்மெண்ட். அருமையா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ்ட்டு சொல்லிட்டீங்க. இப்போ கமிங் பேக், சூர்யா அவர்கள் பற்றி பேசலாம். ஸோ சூர்யா அவர்களோட க்ரோத் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அவரும் வந்து உங்களை மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நடிச்சு, ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சு, காமெடியாக நடிச்சு, இப்போ நல்லா லீட் ரோலில் நடிக்கிறாரு. அண்ட் அவரோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது சக நடிகரா?
ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குமா. என்னென்னா சேதுவும் அப்படி தான். சூர்யா இருக்கட்டும், சேதுவாக இருக்கட்டும், நாங்கள்லாம் ஒன்றா நடித்தோம், விஷ்ணு சார் எல்லாருமே. இப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துக்கு அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் லீடாக பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சின்ன படிப்படியாக வந்து ஒரு லீடாக பண்ணி ஹீரோவாக பண்ணுறதுங்கிறது ஆடியன்ஸையும் நம்ப வச்சு, ஆடியன்ஸை நம்மளை பார்க்கணும், ரசிக்கணும், அது ஒரு படத்தை போய் சேர்க்கணும் கரெக்டாக. அந்த வகையில் எனக்கு சூர்யா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் கருடன் படம் பார்த்தேன், விடுதலையும் பார்த்தேன். செம்ம. உண்மையாகவே அது ஹார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். அவருடைய ஹார்ட் ஒர்க்கு, அவருக்கு திறமைக்கு கிடைச்ச பெரிய வெற்றி அப்படின்னு தான் நினைக்கணும். சூப்பர். சேதுவும் அதே மாதிரி தான். 2 பேருமே வந்து அந்த சினிமாவை எல்லாருமே என்னையும் சேர்த்துங்க அந்த லிஸ்ட்டில். நீ பாட்டு 2 பேரும் என்ன சேர்த்து விட்டு நான் தனியாக போக முடியும். நீ பாட்டு அப்புறம் என்ன அங்கே போயிட்டு எல்லாரும் தான் போயிட்டு இருக்கோம். அதுதான் அது சொல்லணும் தெளிவாக. எல்லாரும் போயிட்டு இருக்கேன்ட்டு தனியாக பிரித்து சொல்லக்கூடாது. இல்லை, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட சேர்ந்து அதான சந்தோஷம். இல்லை, ஒரு தொழிலில் இருக்கும், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல நல்லபடியாக இருக்கும்போது ஒரு ஹாப்பி தானே. சூரியன் காமெடினா இருந்து ஒரு ஹீரோ ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவர் படத்துல காமெடி நடிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியா? அவர் வந்து லீடா, சூர்யா அவர்கள் லீடா, எனக்கு காமெடியா பண்ணணும்னு ஆசை. நான் சூரியட்டே சொல்லியிருக்கேன், பாபா இருந்தா சொல்லுங்க பாபா. அவர் ஒண்ணு சொல்லுவார், பாபா வரட்டும் பாபா, கண்டிப்பா பாபா, உங்களுக்கான ரோல் வந்தா சொல்றேன் பாபா பாரு. கண்டிப்பா இருந்து வந்துங்க, அதுக்கான கதைகள் வரும்போது கண்டிப்பா சேர்ந்து போகும். ஓகே. அண்ட் அதே மாதிரி சூர்யா அவர்கள்ட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம் எல்லாரும் என்னன்னா 6 பேக்ஸ். திடீர்னு பார்த்தா 6 பேக்ஸ் வச்சுக்கிறாரு, 8 பேக்ஸ் வச்சுக்கிறாரு, பாடி மசில்லாம் வேற லெவலா வச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கா? ஏமா, நான் எவ்வளவு பெரிய பேக் வச்சிருக்கேன், என்ன போயிட்டு 6 பேக் வைக்க சொல்றீங்க? இது நியாயமா? இல்ல, சில பேருக்கு இருக்கும்ல. என்னமே அவங்களை சிங்கிள் பேக் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமிலி பேக் ஏதோ ஒண்ணு என்னமே வைக்க சொல்லுமா. 6 பேக்லாம் நீ போட்டி போடுவோமா? நேரடியா ஒரு சவால் கொடுக்குறீங்க. நான் சவால். அவர் 6 மாசம் ஆகலாம், அது 6 வருஷம் ஆகும். ஓகே, அதெல்லாம் கஷ்டம். அவருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அந்த போட்டிக்கு நான் வரல. ஓகே. அண்ட் யோகி பாபு அவர்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவரோட நீங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல. ஸோ அவரோட growth பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவரும் லீடு எல்லாமே கலந்து தான் பண்ணிட்டார். ஹீரோவும் பண்ணுறாரு, காமெடினாவும் பண்ணுறாரு. அதுவும் அவர் ஹார்ட் ஒர்க்கு தான். நான் பார்க்கும்போதெல்லாம் வீரம் டைம்லாம் அவர் சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா வேதாளம் பண்ணார். அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குல்ல. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய விஷயம் சினிமாவில் கிடைக்குது. வீரம் வேதாளம்னா நாங்கள் யோகிபா கூட பண்ணாலும் பெரிய காம்பினேஷன் வந்து எங்களுக்கு அமையலை. இப்போ கன்னியப்பன் ஒரு படம், அதுலேயும் வந்து காம்பினேஷன் கம்மி தான். இப்போ ஒரு கதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. யோகி பாபு ஒரு யோகி பாபு தான் மெயின், அதுக்கு அடுத்த ரோல் இருந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ஓகேன்னு சொல்லியிருக்கோம். சீக்கிரம் சேர்ந்து அவர் கூட பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஆமாம் பேசியிருக்காங்க, சீக்கிரம் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதே மாதிரியே சொன்னீங்க, யோகி பாபு சூரிலாம் வந்து இன்னும் நல்ல ஒரு நட்பில் தான் இருக்கீங்க, நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களே. எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட், உங்கள் 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கிற சீக்ரெட், உங்களுக்கும் சூரிக்கும்னா என்ன சீக்ரெட்? என்ன சீக்ரெட்? 2 பேரும் டக்குன்னு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டோம். அவர் அடிச்சா நான் எடுக்க மாட்டேன், நான் அடிச்சா அவர் எடுக்க மாட்டார். அது ஒரு சீக்ரெட்டா போயிட்டு இருக்கும். அதுதான் சீக்ரெட். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்குவோம். என்ன டைம் இருக்கிறது இல்லை. முன்னாடி சிகரெட் முன்னாடியுமே நாங்கள் பேசிக்கல, அது ஒரு வருத்தம் தான். முன்னாடி எல்லாருக்கும் டைம் இருந்தது. இப்போ ஒர்க்கு பிஸியாக இருக்கும், எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக சந்திக்கிறது கம்மியாக இருக்குது. ஒர்க்கு பிஸியாக இருக்கிறதுனால இப்போ வெண்ணிலா கபடி குழு, குள்ளநரி கூட்டம், சுந்தரபாண்டியன் டைமிங்கில் நாங்கள் இருந்த க்ளோஸ் வந்து சூரியன் நானும் இப்போ கம்மி தான். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் பொறுப்பு அதிகமாக இருக்குது. எனக்கும் ஒரு பக்கம் வீடாக இப்போ வந்து ஓட வேண்டியது இருக்குது அதிகமாக. நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி ஓடுறதுனால எங்கள் நட்பு கொஞ்சம் இன்னும் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுவோம். அண்ட் யோகி பாபு அண்ட் உங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி? உங்களுக்குள்ளேயும் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு யோகி பாபு எனக்கு வந்து பெரிய பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கங்கே பார்ப்போம், பேசுவோம், அவ்வளோதான். சூரி சார் அளவுக்குலாம் கிடையாது. அவ்வளோ க்ளோஸ்? ஆமாம், அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அதனால் அங்கே பார்த்துருக்கோம், பேசுவோம், என்னென்ன பேசுவோம். ஒரு சந்தோஷம். அவர் காமெடிலாம் நான் இப்போ நிறைய காமெடிகள் பார்த்தேன். டூரிஸ்ட் டாக்ஸி சார், டூரிஸ்ட் ஃபேமிலி காமெடிலாம் ரொம்ப ஒரு செட்டில் காமெடி, ஒரு அழகாக இருந்தது. அவர் லீடா நடித்த படம் தர்மபிரபு தானே, தர்மபிரபாக இருக்கட்டும், 2-3 படங்கள் நல்லா பேசப்பட்டது. அது ஒரு ஹாப்பி தானே. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன் சார், அதில் வந்து உங்களுக்கு யார் காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லீட் ரோலாக வந்து ஒரு காமெடி படத்தில் நடிக்கிறீங்கன்னா யார் உங்களுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க? எனக்கு சந்தானம். ஓகே, அவர் வந்து போட்டியாளராக இருப்பார் உங்களுக்கு. ஓகே. ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த சக நடிகர் வந்து போட்டியாக இருப்பார்? ஏடா விடாம சொல்லுவேன். கண்டிப்பா விஷால்.
விஷாலா ஆக்ஷன் படம்ங்கிறதுனால. ஆமா ஆக்ஷன் படம்னா அப்படி போயிடணும், சும்மா போயிட்டு கீழே வச்சுட்டு முடியுமா. ஓகே கொஞ்சம் உடம்பு இடமா இருக்காப்புல, அவர் அடிக்கும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஓகே. ஒரு ரொமான்டிக் லவ் படம், அதுல வந்து ஹீரோவா நடிக்கிறீங்க, பியோர் லவ் ஸ்டோரி. அந்த ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட லவ் ஸ்டோரியில வந்து நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க. உங்களுக்கு யார் போட்டியாளரா இருப்பாங்க? சொல்றோம் கொஞ்சம் அதிகமா சொல்லுவோம், கமல் சார் போட்டியை வச்சுக்கலாம். லவ் ஸ்டோரினா கமல் சார் போட்டியாளரா? அவர்லாம் அந்த காலத்துல காதல் மன்னன் அவர் தானம்மா. ஆமா, சும்மா ஆசைப்படுறது பெருசா போடுவோம். சூப்பர். நல்ல ஒரு மாசான ஒரு மசாலா கலந்த படத்துல வந்து ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா யார் உங்களுக்கு போட்டியாளரா இருப்பாங்க? மாசான படம் காமெடியா சொல்லுவேன், பவர் ஸ்டாரை போட்டுக்குவோமா. பவர் ஸ்டார் போட்டியாளரா? நான் கூட நீங்க வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்களெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். இவ்வளவு தூரம் சொன்னேச்சு, அங்க இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு உனக்கு அவ்வளவு தும்முறா அப்படின்னு வந்துடும். அதனாலதான் பவர் ஸ்டாரை போட்டு இதெல்லாம் காலி பண்ணாங்க. ஓகே, அற்புதம் சார். வந்து நல்லா நேக்கா பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ ஷோட ஃபைனல் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து ஃபாஸ்டா போகும்ல, நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ரெடியா? ரெடி. தமிழ்ல தான் பதில் சொல்லணும், ஆங்கில சொற்கள் இருக்கக்கூடாது, இருந்தா பனிஷ்மெண்ட். சரி. அதே மாதிரி சினிமா டயலாகும் சொல்லக்கூடாது. சரி. நான் ஒரு நல்லவன். ஓகே. என் வழி நேர்வழி. ஓகே. ஐ லவ் வீடு. ஓகே. ஐ ஹேட் அசிங்கம். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா முக்கியம். நான் அடிக்கடி டீ குடிப்பேன். என் வாழ்க்கை சந்தோஷம். ஆஹா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப பொய் சொல்லக்கூடாது. எனக்கு கோபம் வந்தா என்னை மறந்துடுறேன். நான் ஜாலியா இருந்தா அப்போ என்ன மறந்துடுறேன். ஓகே. என் காதல் எல்லாருக்கும் உண்மையானது. நான் கேட்டது சந்தோஷம். எனக்கு கிடைத்தது சந்தோஷம். அடிக்கடி சொல்ற வார்த்தை சாரி. ஆங்கில சொற்கள் வரக்கூடாது. ஆக்சுவலா நானே ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன், ஆனா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஷார்ப்பா சொல்லிருக்காங்க. டீங்கிற வார்த்தை என்னது? இங்கிலீஷ். ஏன் அது தமிழ்ல மாத்தலையா அது? ஏன் தமிழ்ல வந்து நம்ம தமிழ்ல தானே தேநீர். ஏமா தேநீருங்கிறது தேனு, அது நீர் தான். டீங்கிறது தேநீர் தான். அப்படி அப்ப 2 கிலோ திருப்பி கேப்பீங்களா? திருப்பி கிடையாது, அவுட். அவ்வளவுதான். இந்தாங்க பாவக்காய் ஜூஸ் பனிஷ்மென்ட். பாவக்காய் ஜூஸா? ஆமா. குடிக்கிற மாதிரி இருக்கா? நொர தள்ளி இருக்கு. நம்ம என்ன ஏமாத்த கூடாது இல்ல. பாவக்காய் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப குடிச்சிருங்க. உண்மையே பாவக்காய் ஜூஸா? ஆமா. நம்ப முடியல, விஷத்தை வச்சிட்டீங்கன்னா. இல்ல ஜெயா டிவியை நம்பி வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு ஜூஸ்? ரொம்ப கசப்பா இருக்கு. சரி. அடிக்கடி சொல்ற வார்த்தை தமிழ்ல தான் சொல்லணும். மன்னிச்சுக்கிங்க. ஓகே. அடிக்கடி சொல்ற பொய்? தெரியாம செஞ்சுட்டேன். முடிஞ்சிடுச்சு. இந்த செக்மெண்ட்டும் தப்பிச்சிட்டீங்க. ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. சோ அதே மாதிரியே சொல்லுங்க சார், என்னென்ன மாதிரியான படங்களுக்காக நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கேரக்டர் ஏன்பா எனக்கு வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி கேரக்டருக்காக தான் நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன கதாபாத்திரங்கள் சொல்வீங்க? சைக்கோ. ஆமா. ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் இதான் கேக்குறீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சைக்கோ ஆயிரும் போல. கேட்டு சைக்கோ ஆக்குறீங்க. சைக்கோ கேரக்டர் கிடைச்சு வச்சுக்க பண்ணிட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் எப்பா சைக்கோ கேரக்டர் தான் எனக்கு பிடிச்சது தெரியும். சும்மா சொன்னேன். எல்லா கேரக்டருமே ஒரு மனித இதுல வந்து ஒவ்வொரு கேரக்டர் தான், ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு கேரக்டர் தான். அதில் இந்த கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. திடீர்னு டாக்டராக நடிக்க வேண்டியிருக்கும், திடீர்னு விவசாயம் நடிப்போம். இது வந்து எல்லா கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறோம். இந்த ஒவ்வொரு படமும் வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான். அதில் வந்து இந்த கேரக்டர் தான் பண்ணுவோம்லாம் ஒன்றும் சினிமாவெலாம் அப்படிலாம் கிடையாது. நல்ல ரோல் கிடைச்சா பண்ணுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி 2026 என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் பண்ணணும்? ஏன்னா மலையாளத்தில் முன்னாடி நீங்கள் நடிச்சிங்க, ஆமாம், அதுக்கப்புறம் உங்களை திருப்பி மலையாளத்துலையும் பெருசாக பார்க்க முடியல. ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் நடிக்கணும்னு ஆசை இருக்கு? லாங்குவேஜ் தெரியாத லாங்குவேஜாக இருந்தாலும் ஹிந்திலாம் நல்ல சம்பளம் தராங்க. ஆமா ஆமா, பாலிவுட் ஏங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹிந்தி தெரியாம என்ன பண்றது? அதனால தமிழ்ல பிஸியா நடிப்போம். ஓகே. மற்றது பக்கத்து ஸ்டேட்லாம், இந்த தெலுங்கு, கன்னடா கூப்பிட்டா போவோமா, நல்லா நடிச்சிட்டோம்னா அவங்க திரும்ப கூப்பிடுவாங்க. இங்க இருக்க முடியும் நம்ம ஓரளவு போயிட்டு இருக்கு, பண்ணுவோம். மலையாளம் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிந்தி எனக்கு வந்து ப்ராம்ப்டிங் நல்லா வருது, தெலுங்கும் நல்லா ப்ராம்ப்டிங் வருது.
வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஆஹா சூப்பர். அண்ட் உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சினிமால வரணும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல, ஆனா ஒரு வழியே தெரியாம இருப்பாங்க, ஒரு டவுட்டோடயே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுக்கும்? கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சினிமா வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு வரணும். ஒரு தைரியம் அப்படின்னா தான் நீங்கள் ஸ்பாட்டில் போகும்போது ஒரு டைரக்டருங்க கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு நடிக்க தெரியும்னா தான் உங்களுக்கு தைரியமே வரும். அதனால் நம்ம எந்த துறைக்கு போனாலும் நம்ம கற்றுக்கிட்டு தான் எந்த வேலையும் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் சினிமாவும். எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்குது. இன்னும் டான்ஸ் எனக்கு இன்னும் வரல. இதெல்லாம் நான் கற்றுருந்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஃபைட் சீக்வன்ஸ் ஏதோ ஷூட்டிங் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது, அதை வச்சு நான் பண்ணுறோம். நடிப்பு ஓரளவு நாங்கள் ஆக்டிங் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து பழகிட்டதுனால எங்களால் ஓரளவு பண்ண முடியும். அப்படி இருந்தால் நாங்கள் எல்லா டைரக்டரும் திருப்திப்படுத்திடுறோமானா இல்லை. அவங்க டைரக்டர் சில டைரக்டர்லாம் சில சீன்ஸ் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் இன்னும் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா துறையுமே கற்றுக்கிட்டு வர மாதிரி இதுலேயும் கற்றுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஸோ நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார். பின்னாடி பார்த்தா தெரியும் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அழகா வந்து எழுதி சைன் பண்ணி கொடுப்பாங்க, நாங்க ஞாபகார்த்தமா அங்க வைப்போம். உங்களோட சைன்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம். சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் வாங்க. டொண்டடாயின் கொடுங்க. வாவ், உங்க சைன்காக இந்த கப்பு காத்துட்டு இருக்கு. ஓகே, நன்றி. அன்புடன் அப்புக்குட்டி. சூப்பர் சார். ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். நமக்கு பிடிக்கிறது முக்கியம் கிடையாது, பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும். நிச்சயமா பிடிக்கும்னு நம்புறோம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் நடிக்கிற படங்களை தேட்டரில் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நான் லீடாக நடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் த வெரி டேலண்டட் ஆக்டர் அப்புக்குட்டி அவர்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக யதார்த்தமாக க்யூட்டாக நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from பவித்ரா.